விஜய் பிரபாகர் வந்து அருக்கோட தொகுதியில போட்டியிடுவாரா? அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஆல்ரெடி எம்பிக்கு இங்கதான் போட்டிட்டாருங்க. ஆக்சுவலி வெற்றி பெற்று விட்டார். ஆனால் அந்த வெற்றி செல்லாது என்ற ஒரு தீர்ப்பு இருக்கு. ஆனாலும் நான் என்ன சொல்றேன், கேப்டன் எப்பொழுதும் சொல்றது மாதிரிதான், தர்மம் வெல்லும். எப்ப இருந்தாலும் உண்மைதான் ஜெயிக்கும். அந்த வகையில் நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் விஜய பிரபாகர் போட்டியிடுகிறாரா இல்லையா, எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார் என்பதெல்லாம் இன்னும் நம்ம முடிவு செய்யல. ஏன்னா இன்னும் முதல்ல யாரோட கூட்டணி, எத்தனை நம்பர், என்ன தொகுதி, அதுக்கு பிறகுதான் எந்த வேட்பாளர் எந்த தொகுதியில் என்பதை எல்லாம் இன்னும் டைம் நிறைய இருக்கு. அந்த உரிய நேரத்தில் உங்களுக்கு அது எல்லாமே அதிகாரப்பூர்வமா தெரியும். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, மத்தியில இருக்கிற அனைத்து கட்சிகளும் தேமுதிகவுக்கு தோழமை கட்சிகள் தான். கேப்டன் குரு பூஜைக்கே நீங்க பார்த்திருப்பீங்க, அத்தனை பேர் வந்தாங்க. அனைவருமே தோழமை கட்சிகள். எல்லோரோடும் நாங்க நட்போடு தான் இருக்கோம். எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அழைப்பும் இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே தோழமை கட்சி. ஆனா கூட்டணி என்பது யாருடன் எப்போ என்பது நாங்கள் உரிய நேரத்துல அறிவிப்போம்.